உத்தராட்சம் தோன்றியது எப்படி என்று தெரியுமா? நாரதர் அந்த வழியாக சென்று வந்தபோது ஒரு பழம் கிடைக்கிறது. நாரதர் நினைக்கிறார், இந்த பழம் என்ன பழம் என்று தெரியவில்லை, நாம் போய் விஷ்ணுவிடம் கேட்கலாம் என்று நாரதர் விஷ்ணுவிடம் அவரிடம் நாரதர் கேட்கிறார், பகவானே, இந்த பழம் என்ன என்று. அதற்கு விஷ்ணு சொல்கிறார், திரிபுராசூரன் என்ற அரக்கனால் தேவர்களும் முனிவர்களும் அவன் துன்பத்தை கொடுத்து வந்தான். திரிபுராசூரன் தேவர்களும் முனிவர்களும் அவன் செய்யும் அட்டூழியங்கள் தாங்க முடியாமல் சிவனிடம் போய் வேண்டினார்கள். எங்களால் திரிபுராசூரன் பண்ணும் துன்பங்களை தாங்க முடியவில்லை சிவபெருமானே என்று வேண்டினார். சிவன் தவம் இருந்தார். கண்களை மூடாமலே தவம் இருந்தார். பல ஆண்டுகள் தவம் இருந்தார். சிவபெருமான் அகோரா அஸ்திரம் என்ற ஆயுதத்தை பெற பல ஆண்டுகள் இருந்தார். கண்ணீர் துளிகள் தவத்தின் முடிவில் அவர் தனது 3 கண்களையும் மூடிய போது நீண்ட காலமாக மூடாததால் அந்த 3 கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் சிந்தின. அந்த கண்ணீர் துளிகள் பூமியில் விழுந்ததும் அங்கே உத்திராட்ச மரங்களாக உருமாறின. அந்த மரத்தில் இருந்து பழங்களின் விதைகள் தான் உத்திராட்சம் என்று சொல்லி முடிக்கிறார் விஷ்ணு. இந்த பிளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.